இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காட்டின தயவை எண்ணி நாம் இயேசு விரும்பும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தயவை காண்பித்து எப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதாகவும் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய தயவை ருசி பார்த்த நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 4 மற்றும் 5 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே இந்த உலகத்திலே நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். மனிதரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் இயேசு என்று இந்த வசனம் கூறுகிறது. மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆனால் மனிதர்களை பாவத்தினால் வாழ்ந்ததினால் அந்த மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை தள்ளினார்கள். ஆனால் தேவன் அவரை தெரிந்து கொண்டதினால் அவர் நமக்கு அஸ்திபாரமாக இருந்து நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டுப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய தயவை காண்பித்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் நிலையான வாழ்வை வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த நாம் நிலையான வாழ்க்கைக்குள்ளாக நாம் நிலையான வாழ்வை வாழ வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்போமானால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்ட வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். எபேசியர் 2 அதிகாரம் 21 கூறுகிறது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தெரிந்து கொண்டார். மக்கள் நம்மை தள்ளின போதும் இயேசு கிறிஸ்துவான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்ததினால், அவர் நம்மை அழைத்ததினால், அவருடைய சொந்த ஜனமாக அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால் நாம் நிலையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் நிலையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தால் மட்டுமே நிலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்கு நிலையான ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக நினைத்து அவரின் மேல் கட்டப்பட்ட வீடு போல அவரையே நாம் இசைவாய் பிடித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக நாம் நிலையற்று அலைந்தோம். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமில்லாமல் இருந்தது. நாம் இப்பொழுது நிரந்தரமாக இயேசு கிறிஸ்துடைய கிருபையை பெற்று நாம் நிரந்தரமான வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாக நிலையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கும் போது அந்த நிலையான வாழ்க்கை நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது பல்வேறு சூழ்நிலையிலே அந்த நிலையான வாழ்க்கை வாழாதபடி நமக்கு தடைகளை கொண்டு வரும்படியான பல காரியங்கள் நமக்கு விரோதமாக நடக்கும். அந்த சூழ்நிலையிலும் நாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பல பாடுகள் உபத்திரவங்கள் யாருக்கு அதிகமாக வரும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அதிகமாக வரும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக நாம் எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருந்திருப்போம். ஆனாலும் அது நிலையான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இப்பொழுது நிலையான ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக மகிழ்ச்சிக்குள்ளாக நிலையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக சாட்சியோடு வாழ முடியாத வாழ்க்கைக்குள்ளாக நாம் வரும்போது அந்த பாடுகள் உபத்திரவங்கள் நாம் நிலையாக வாழக்கூடாதபடிக்கு அவைகள் அது மேற்கொள்ள நினைக்கும். ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மை காத்து கொள்ளும்போது அந்த எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ளாது. பல்வேறு சூழ்நிலைகளிலே அஸ்திபாரம் இடிக்கப்படத்தக்கதாக அந்த பாடுகள் உபத்திரவங்கள் நம்மை பெரிதாக மேற்கொள்ளவும் பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படும். அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைத்து போடும்படியாக பல்வேறு சூழ்நிலைகள் எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்பை பெற்ற நாம் பரிசுத்தத்தோடு நம்மை அவருக்காக அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இருக்கும்போது
நாம் நிச்சயமாக ஜீவனுள்ள கற்களாக ஜீவனுள்ளவர்கள் போல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும்படியாக ஜீவனுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்திருக்க முடியும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம் எப்படியாக காணப்பட வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் எபேசியர் 2 அதிகாரம் 20 இப்படியாக கூறுகிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் அஸ்திபாரத்தை போட்டுவிட்டோம். இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து கட்டப்பட்டு விட்டோம். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பாதுகாவலை தருகிறார். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவோடு இணைய வேண்டும் என்றால், எப்பொழுதும் இணைந்து காணப்பட வேண்டும் என்றால், அவருடைய வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களை அதற்காக தான் வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியர்கள் நமக்கு தேவனுடைய வசனங்களை போதிக்கிறார்கள். நாம் ஆலயங்களுக்கு செல்கிறோம், பல்வேறு கூட்டங்களுக்கு செல்கிறோம். நாம் செல்ல வேண்டிய காரியம் என்ன? பல்வேறு நேரங்களில் நாம் டிவிகளிலே கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன என்று பார்ப்போமானால், அவரோடு நாம் இணைந்து காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடியால் அப்படிப்பட்டதான காரியங்களிலே அப்படிப்பட்டதான செய்திகளை கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக அவைகளை கொண்டு வருகிறார். பல்வேறு சூழ்நிலையிலே நம்மை விழத்தட்டும்படியாக காரியங்கள் வர சூழ்நிலையிலும் நாம் ஆலயத்துக்கு செல்லும் போதோ இல்லது கூட்டங்களுக்கு செல்லும் போதோ இல்லது டிவியிலே பார்க்கும்போதோ அந்த வசனங்கள் நம்மை தேற்றும். நாம் விழுந்து போகாதபடி ஜீவனுள்ளவர்களாய் வாழும்படியாக, நாம் அந்த உலக பாடுகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த வசனங்கள் நமக்குள்ளாக கிரியை செய்யும். எனவே ஊழியர்கள் கொண்டு வரும் எல்லா செய்திகளும் நமக்கு தான் சொல்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக பல்வேறு செய்திகளை கொடுப்பார். பல்வேறு செய்திகள் எச்சரிப்பின் செய்திகளாக இருக்கும், பல்வேறு செய்திகள் நம்முடைய பாவங்களை உணர்த்துவதாக இருக்கும், பல்வேறு செய்திகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கும். ஒவ்வொரு காரியங்களும் அது நமக்கென்று எடுத்துக்கொண்டு நாம் வாழும்போது இயேசு கிறிஸ்துவான அந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் விழுந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவான நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்காக தான் ஊழியர்களை வைத்திருக்கிறார். எனவே ஊழியர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு செய்திகளையும் நாம் கேட்டு அதன்படி நடந்து ஜீவனுள்ள கற்களாக இயேசு கிறிஸ்துக்களாக நாம் கட்டப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மூன்றாவதாக பார்ப்போமானால், நாம் மற்றவர்களுக்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 14 நாம் பார்க்கும்போது, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் வீடு கட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்து மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, நாம் மற்றவர்களை ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வரும்படியாக நாம் வீடு கட்டுவர்கள் போல காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ருசி பார்த்த நாம் அவருடைய கிருபையை தயவை மற்றவர்களுக்கு சொல்லி இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் வரும்படியாக நாம் அழைக்கப்பட வேண்டும். அப்படியாக நாம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அதை பார்ப்பார், அதை பார்த்து நம்மேல் மகிழ்வார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருந்து நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவரை நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதுபோல மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அவரோடு இணைந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தயவை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இணைக்கும் போது அதற்கான பிரதிபலனை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய தயவை ருசி பார்த்த நாம் ஜீவனுள்ள மாளிகையாக அவருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்று விரும்பும் நாம் அவருக்குள்ளாக ஜீவனுள்ள மாளிகையாக கட்டப்பட்டு மேலும் மற்றவர்களையும் அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட கட்டிடங்களாக மற்றவர்களையும் ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக வழிநடத்தும் மக்களாக காணப்படும் போது நாம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபை செய்வார். ஏனென்றால் ஆத்தும ஆதாயம் மிகப்பெரிய பணியாக இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவானவர் அதை நம்மிடத்திலே கணக்கு கேட்கும்போது நாம் ஒப்பு கொடுத்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எல்லா வழிவாசல்களையும் திறப்பார். எனவே நாம் அப்படிப்பட்டதாக வாழ்ந்து இயேசுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே அதுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஜீவனுள்ள கட்டிடங்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அப்படியாக நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.